அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணட்டும். நம்ம we have to give time. இது பொதுமக்களுடைய வரி பணம் and our we have to give back to the common man. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகி டிங்கரிங் பீர்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதை சரி பண்ணணும் போன வைக்கணும். லாட் ஆஃப் லாங் வெயிட் போய் இன்னைக்கு நம்ம ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெமுனரேஷன்ல ஒரு 2 lakhs நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படிங்கறது நான் தெரிஞ்சிருந்தேன். நான் திருப்பிலாம் எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல, அமௌண்ட் வாங்கல. கமல் சாருமே விரும்மாண்டி படத்துலயுமே இந்த ஒரு சில விஷயத்தை எம்பசைஸ் பண்ணிருப்பாரு. அதுல ரொம்ப 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 தின்னா பேசின விஷயத்த இதுல கொஞ்சம் வால்யூமா அதிகமா பேசுறோம். எனக்கு தூக்கு தண்டனை இல்லாம செஞ்சிருவியா? நம்ம அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரும் கிடையாது. நான் ஸோ இந்த மாதிரி ஜோன்லாம் பண்ண மாட்டேன். நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது எனக்கு கதையும் நாளும் எல்லாம் ஒத்து வரும்போது நான் பண்றேன், அவ்வளவுதான். ப்ரூவ் பண்ணணும்னா கேள்வி கேட்கணும்ல மிஸ்டர் பரத். சார், நீங்க ஒரு நியூஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்திருந்தாலும் தொடர்ந்து நீங்க படங்கள் பண்றீங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டீரியோடைப் ஃபீல் ஆகுது? ஸ்டீரியோடைப் ஆயிரக்கூடாதுன்னு ஃபீல் பண்றேன். இன்னும் ஆயிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. காந்தா நான் படம் பார்த்தேன். அதுல அந்த பீரியடை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு என்எஸ்கேவோ இல்ல பாகவதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருசா எதுவும் இல்லை. லெட் அஸ் வெயிட். நம்ம ஒரு ஆள் ஒரு பரீட்சை எழுதி நான் பாஸ் பண்ணிட்டாருன்னு உடனே அவர் முடிவு பண்ணிடுவோம். பாஸ் பண்ணிட்டாரு, அதான் தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு, ரன்னிங் த கவர்மெண்ட். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணட்டும். நம்ம we have to give time. நம்ம உடனடியாக ஒரு ஜட்ஜ்மெண்டலா போறது நல்லது. நான் பாராட்டி சொல்றதும் வேண்டான்றேன், விமர்சனம் பண்றதும் சரியில்லைன்ற. நம்ம கொஞ்சம் பொறுக்கணும். நம்ம அரசல் புரசலா நிறைய விஷயங்கள் நடக்கும், மெதுவா நடக்கும், தெரியாம நடக்கும், அதெல்லாம் கவனத்துக்கு நடக்கும். அவர் இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு மெதுவா. அவர் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கத்துட்டு. ஏன்னா சிஸ்டம் இஸ் என்டலி டிஃபரெண்ட். நம்ம அவர் ஒரு 200 கோடி ரூபாய் படத்துக்கு வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்க, ஒரு பேச்சு, ஐ டோன்ட் நோ, சும்மா ஒரு பேச்சு சொல்றேன். 2.25 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு. உங்களுக்கு புரியல? 200 கோடி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் த பட்ஜெட். அண்ட் இது கம்ப்ளீட். அது அவருடைய உழைப்பு, அவருடைய வருமானம். இது பொதுமக்களுடைய வரி பணம். அண்ட் அவர் we have to give back to the common man. அப்போ அதை எப்படி கொடுக்குறங்கிற நிறைய விஷயம். அண்ட் வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகி டிங்கரிங் பீர்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதை சரி பண்ணணும் போன வைக்கணும். லாட் ஆஃப் லாங் வெயிட் போய் டைட்டில் வந்தப்பே ரொம்ப பெரிய ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தெரிய வந்தது. அந்த சம்பவத்துக்கும் இந்த படத்துக்குமான கனெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சென்ட்ரல் டைட்டில் மட்டும்தான். ஆமா. பட் ஏன் இந்த டைட்டிலை குறிப்பிட்டு இந்த ஒரு டைட்டிலை இந்த படத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சார்? சார், ஒண்ணுமே கிடையாது. ஒரு இன்வைட்டிங், அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த டைட்டில் போய் பரபரப்பா ஆச்சுன்னு சொல்றீங்களே, ஒரு சவுண்டா ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்றது என்னோட ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். தோ இதோட ரெஃபரன்ஸ் பழைய காலத்திலான ஒரு வரலாற்று சம்பவத்துல ரெஃபரன்ஸான விஷயத்துக்கு இருந்தா கூட இந்த ஸ்கிரிப்டுக்கு இது ரொம்ப ஆப்டா இருந்ததால வச்சது. பிளஸ் ஒரு இன்வைட்டிங்கா இருக்கட்டும்ன்றது தான் இன்டென்ஷன். இப்ப நீங்க பேசுறப்ப அதுதானே இருக்கு. வந்தோடனே எங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மைண்டுக்கு வரட்டும்ன்றது தான் ஒரு அட்ராக்ஷன். அவ்வளவுதான், சவுண்டா சார், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஏன்னா லட்சுமிகாந்தன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய கடத்துல நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும், இந்த டைட்டில் வந்தப்போ கொஞ்சம் பேர் கூகுள் பண்றப்ப சில விஷயங்களை ரீவிசிட் பண்ணாங்க. அண்ட் கோயின்சிடென்ட்லி ஒரு படம் சார்ந்த ஒரு படம் வந்தது, தான் ஒரு படம் வந்தப்ப அதை பத்தி பேசலனாலும் சம்மர் அந்த விஷயத்தை திருப்பி அந்த பீரியடுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆமா. சோ அதை பத்தி யோசிச்சிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இது வர்றப்போ இந்த கனெக்ட் நம்ம கொடுக்கறதுக்கான விஷயத்தை நம்ம காட்டணும். இல்ல, காந்தா நான் படம் பார்த்தேன், துல்கர் சல்மான் படம். அதுல அந்த பீரியடை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு என்எஸ்கேவோ இல்ல பாகவதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருசா எதுவும் இல்லை. ஓகேங்களா? பெருசா எதுவும் கிடையாது அந்த பீரியட். ஆனா நிறைய பேர் சொன்னாங்க அதுல கூட அந்த விஷயம் தான் டீல் பண்ணாங்கன்னு சொல்ல, அந்த விஷயம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல நான் எதுவுமே கனெக்ஷன் இல்லைன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, என்ன அறியாம ஒரு விஷயம், ஐ மீன் என்னன்னா எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு எமோஷனலான விஷயத்தை கொண்டு இந்த கதையில நான் கேரக்டரா கிடையாது. அங்க எனக்கு ஒரு டேக்அவே இருக்கும்ல, அந்த இன்ஸ்டன்ஸ் ஆல்வேஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். எனக்கு அந்த இன்ஸ்டன்ட் ஒரு டேக்அவே கொடுத்துச்சு. அதெல்லாம் இந்த இங்க பேசியிருக்கேன். அதுல எனக்கு கொடுத்த அந்த அது எனக்கு என்ன கேரி பண்ணிச்சோ அதை இங்க பேசியிருக்கேன். அது ஒண்ணுதான் சம்பந்தம். ஓகே ஓகே சார், இந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரம் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கு. அண்ட் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெமுனரேஷன்ல ஒரு 2 lakhs நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சிருந்தேன். நான் திருப்பிலாம் எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல, அமௌண்ட் வாங்கல. அதாவது என்னன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உழைப்பு குறைவாக தேவைப்பட்ட இடத்துல ஊதியமும் குறைவாக வாங்குறது தான் நியாயமானதாக இருக்கும். நம்ம உழைப்பு நம்ம கொடுத்தோம் அவங்க கமிட் பண்ணிட்டாங்க, நாங்களும் சொல்லி பேசி வச்சிருந்தது தான்.
அது வந்து ரொம்ப டைரக்டருடைய ஸ்மார்ட்னஸ்னால, இன்டெலிஜென்ஸ்னால, ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங்னால அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா முன்னாடியே முடிஞ்சது. அப்ப நான் வந்து டேட் கொடுத்துருந்தேன். என்னுடைய டேட் தேவைப்படல. என்னுடைய டேட் தேவைப்படல, அவங்க பணம் மட்டும் தேவைங்கிறது நியாயமா இருக்காது. அதனால அந்த எங்களுக்கு எத்தனை நாட்கள் குறைக்கப்பட்டதோ அத்தனை நாட்களுக்கான சம்பளம் வேண்டாம்னு நான் சொன்னேன். ஸோ அது ஒரு அமௌண்ட்டாக அவருடைய பெருந்தன்மை அவருடைய சொல்றாரு. அப்படி இல்லை, ஒரு சினிமாவில் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் இத்தனை நாள் ஒர்க்கே எனக்கு, அதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் கொடு அப்படின்றது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அதை விட கம்மியான நாள் தானே நீங்க என்கிட்ட வேலை வாங்குனீங்க, அதனால அவ்வளவு பணம் எனக்கு வேணாம்னு சொன்னது தான். அது தவிர அது நாட்களுக்கான அவர் பெருந்தன்மை அப்படி சொல்றாரு. அதுதான் அதுல உண்மையான விஷயம், which doesn't happen in cinema generally. Yes, we know, because ஒரு கால் ஷீட் ப்ராசஸா இருக்கட்டும், இல்ல ஒரு குறிப்பிட்ட டேட்ஸ் அப்படின்றப்போ அது எங்களுக்கு புரியுது. அதனால தான் எங்களுக்கு அது ரொம்ப ஹைலைட்டடா தெரிஞ்சது. அதுதான் சொல்றேன் சார். இந்த ஒரு கதாபாத்திரம் சார் உங்ககிட்ட நரேட் பண்ணப்போ, அஃப்கோர்ஸ் நீங்க வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க. அண்ட் சாருடைய படங்கள் கிட்டத்தட்ட இது 22வது படம், ரைட் சார்? 23வது படம். ஸோ அப்படிங்கிறப்போ சாருடைய புரிதல் அப்படின்னு இருக்கும். இந்த கேரக்டர் நீங்க எடுத்து பண்றதுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணப்பட்ட விதம், இல்லைன்னா நீங்க ஏன் இந்த கேரக்டர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? அந்த கதை தான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த கதையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் இருந்துச்சு. அதை வந்து நீங்க ஏற்கிறீங்களா இல்லையாங்கிறதுல, வெதர் ஐ அக்ரி வித் த கான்செப்ட், அது இல்லை இங்க கேள்வி. அந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. நீங்க டைட்டானிக் படத்தோடைய கதையை கேக்குறீங்க. டைட்டானிக் படத்துல வந்து நீங்க நடிக்கிறீங்க, டைட்டானிக் படத்துல கப்பல் முங்குமா, கப்பல் விழுமாங்கிறதுல இல்ல, கப்பல் முங்கணுமா அப்படின்னா இல்ல. அந்த கதை களம் ரொம்ப வெயிட்டா இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு டீப்பா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை வந்து சார் வந்து ரொம்ப அவருக்கே ஒரு ஸ்டைல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் அதை டிசைன் பண்ணார். எனக்கு வந்து ரொம்ப ஃபேஷனேட்டிங்கா, ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அப்போ வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பா நான் பார்த்தேன். ஒரு சினிமா வாய்ப்பா மட்டும் பார்க்கல, ஒரு கிரேட் ஒரு சான்ஸ், ஒரு நல்ல சாய்ஸ், நம்மளும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன். அது நான் என்னுடைய கெரியர்ல ஒரு முக்கியமான படமா அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருந்துச்சு. அந்த ரெண்டுமே சேர்ந்து நம்ம வந்து தாராளம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, நான் ஒரு படம் வேண்டாம்னு சொல்லேன்னா அதுக்கு வந்து நோ சொல்றதுக்கான ரீசன் வேணும்ல. இல்ல சார் நம்மள அது நோ சொல்றதுக்கான எந்த ரீசனுமே இந்த படத்துல இல்ல. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இமிடியேட்லி சீரியஸ். ஓகே சார். சார் நீங்க ஒரு நியூஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்திருந்தாலும் தொடர்ந்து நீங்க படங்கள் பண்றீங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டீரியோடைப் ஃபீல் ஆகுதா? லைக் ஒரு லாயர் கேரக்டரா மட்டும், இல்ல ஜட்ஜா மட்டும் வருது, இல்ல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வருது, கொஞ்சம் அந்த ஸ்டீரியோடைப் ஜோன்ல நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஸ்டீரியோடைப் ஆயிரக்கூடாதுன்னு ஃபீல் பண்றேன். இன்னும் ஆயிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. 11 படம் பண்ணிருக்கிறேன். அது வந்து ஒரு படம் ஹிந்தி படம், ஒரு 10 படத்துல இன்னொரு 3 படம் வரணும். ஒரு 6 படம் வந்திருக்கு. அதுல நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அது மாதிரியான வந்துடக்கூடாதுங்கிற கவனமா இருக்கிறேன். பட் நல்ல கதையா வரும்போது எனக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் கிடையாது. நான் வந்து இதை பண்ண மாட்டேன், நம்ம வந்து அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரும் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ஜோன்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போது, எனக்கு கதையும் நாளும் எல்லாம் ஒத்து வரும்போது நான் பண்றேன், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு 11 படங்கள் பண்ணிருக்கேன், ஒரு 14 படங்கள் பண்றதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. அது வந்து கதை சரியில்லைனோ, கேமியோ ரோல் பண்ண மாட்டேனோ, சம்பளம் ஒத்து வரலனோ, வேரியஸ் ரீசன்ஸுக்காக பண்ணுவேன். அப்ப எனக்கு சரியா வந்துச்சுன்னா தாராளம் பண்றேன். அப்ப நான் வந்து மைண்ட்ல ஓரமா ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், நம்ம வந்து யூனிஃபார்ம்ல மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா இத மாதிரியான ஒரு வெயிட்டான ஒரு கதை வரும்போது நீங்க வந்து அது யூனிஃபார்ம் ஒரு பிரச்சனையா இருக்காது. இப்ப சம்பவம்னு ஒரு படம் வருது, அந்த படத்துல நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பண்ணிருக்கேன். அகைன் யூனிஃபார்ம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் எனக்கு இருக்குது. அதனால வந்து அது எனக்கு பிடிச்சி. நான் வந்து யூனிஃபார்ம்ல வரக்கூடாதுங்கிறது ஒரு கிரைட்டீரியா. அப்ப ஜேர்னலிஸ்டா நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வச்சிருக்கேன். ஒரு ஜேர்னலிஸ்டா இன்னொரு நல்ல கேரக்டர் வச்சு நான் பண்ணலாம், அந்த மைண்ட்ல வச்சிருக்கேன். சோ அது எனக்கு பிளாக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸ்டீரியோடைப் ஆயிரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். சார் சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா கேரக்டராகவும் நம்ம வாழ முடியும். அதாவது நமக்கு வந்து ரியல் டைம்ல நம்ம டாக்டரானு நினைச்சிருந்திருக்கலாம், ஆக்சிடென்டானு நினைச்சிருந்திருக்கலாம். பட் சினிமா அப்படின்னு வரப்போ நமக்கு அந்த கேரக்டர்ஸை நம்ம பிளே பண்றப்போ கிட்டத்தட்ட நம்ம வாழ்வோம். நீங்க அப்பார்ட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? மேபி நான் அந்த கேரக்டரெல்லாம் வாழ்ந்தேன்னு சொல்ற அளவுக்குலாம் நான் இன்னும் நடிக்கல. அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையல. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, 3 நாளா தூக்கமே வரல எனக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஜோனுக்குள்ள நான் இன்னும் போல. நான் வந்து ஒரு டைரக்டரோடைய ஆக்டரா இருக்க விரும்புறேன், அப்படிதான் இருக்கிறேன். இப்ப நீங்க வந்து எனக்கு என்ன வேணும்னு அவர் சொல்லிடுறாரு, நான் அதை கொடுத்துறேன், போத் ஹாப்பி, அவ்வளவுதான். அவர் ஒண்ணும் இல்ல. அதை தாண்டி நான் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி உருண்டு பண்ணி அது ஓவர் டூ ஆயிரும். டைரக்டர் அலோவ் பண்ண மாட்டார், தம்பி கொஞ்சம் மீட்டரை குறைங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால நம்ம அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நான் அந்த இடத்துல இருக்கிறேன். படம் வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன், நிறைய மனிதர்களை நான் பார்க்க முடியும். நான் வந்து இந்த படம் இல்லைன்னா நானும் சாரும் பழகிருப்போமான்னு எனக்கு தெரியாது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரா எனக்கு தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கிற அவருடைய பேச்சு, அவருடைய நடையில எனக்கு மனிதர்களை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அப்படிதான் பழகுறேன். அப்ப வந்து வெற்றி சாரோ இந்த மாதிரி ஒரு 4-5 கேரக்டர் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் வாழ்க்கையில். அப்ப நான் இந்த படத்தின் மூலமா படம் என்னாச்சு, நான் என்ன பண்ணேங்கிறத தாண்டி எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளோட நம்ம பழக்கம் ஏற்படுது. இப்படிதான் நான் பாக்குறேன். சினிமா வந்து புதிய கதவுகளை திறந்துடுது. இதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் 2 படம் பண்ணிருக்கேன். அப்ப அந்த மாதிரி ஒரு நட்பு வந்து தொடருது. அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றோம், நம்ம வந்து நல்ல மனிதரை சேர்த்து விடுறோம். இன்டைரக்டா நான் வந்து இந்த படமும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சேர்றதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கேன். ரொம்ப இல்ல அணில் ஓரமா அதனால சின்ன நம்ம நல்ல மனிதர்களை நம்ம தொடர்படுத்திட்டே போறோம். இது சரியா அவ்வளவுதான். அந்த பழக்க வழக்கம் நமக்கு ஒரு பெரிய இனிமை கொடுக்குது. நடிகரா நான் வந்து பெருசா இன்னமும் நான் நிறைய பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, கிரேட் சார். சார், நீங்க பிரஸ் மீட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க இந்த தூக்கு தண்டனை, அந்த மரண தண்டனை போன்ற விஷயங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. அண்ட் இந்த படமும் ஒரு 2 மணி நேரம், அந்த ஒரு இது ஒரு நான் லீனியரா இருந்தாலும் ரொம்ப அதிகமா பேசப்படுறது அந்த தூக்கு மேடைக்கு கூட அந்த ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது. ஒரு 2005 அந்த 4 டைம்ல கமல் சாருமே விரும்மாண்டி படத்துலயுமே இந்த ஒரு சில விஷயத்தை எம்பசைஸ் பண்ணிருப்பாரு. சோ கேன் வி கனெக்ட் திஸ் டு வித் தட் ஒன்? அதுல ரொம்ப 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 தின்னா பேசின விஷயத்த இதுல கொஞ்சம் வால்யூமா அதிகமா பேசுறோம். விரும்மாண்டில பேசின ஒரு தின்னா பேசின ஒரு விஷயமாகட்டும், இல்ல நம்ம இவருடைய ஜனநாதன் எஸ்பி ஜனநாதன் சாருடைய படத்துல விஜய் சேது நடிச்சிருந்தாங்க. அதுல ரொம்ப தின்னா பேசின ஒரு விஷயத்த வால்யூம் வைஸ் கொஞ்சம் பெருசா பேசுறோம். அதே மாதிரிதான் இதுவும் நான் லீனியர். அதே விஷயத்த வச்சுக்கிட்டு எப்படி அதுல வந்து ஒரு பின்னாடி போயிட்டு ஒரு கதையை சொன்னாங்களோ அதுல இதே மாதிரி இதுலயும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். இதை வந்து ஒரு வேர்ல்டுல கான்வர்சேஷன் பிலிம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ரொம்ப ரொம்ப ஒரு 12 Angry Men இது மாதிரி ரொம்ப ரொம்ப லிமிட்டடா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நிறைய படங்கள் இருக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்கான தமிழை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப பெஸ்ட் பிலிமா நான் பாக்குறது வந்து அன்பே சிவத்தை பார்ப்பேன். கான்வர்சேஷன் பிலிம்ல மெய்யழகன், 96 இது மாதிரியான படங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த படங்கள் இந்த 2 கேரக்டர் ஏதோ ஒரு டாபிக்கை பத்தி பேசிக்கிட்டு அதுக்கு பின்னாடி போய் அவங்களுடைய பின்னாடி அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது ஒரு டைம்ல பின்னாடி போய் பேசுறோம்ல, அது மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இது. ஒரு கான்வர்சேஷனுக்கு நடுவுல ஒருத்தனுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வாழ்க்கையை பத்தி பேசுற ஒரு கதை. சோ அதனால விரும்மாண்டிக்கு ஈக்குவலான படமான்னு கேட்டா probably the style of the film is like that, like ஒரு ஜெயில்ல ஆரம்பிச்சு அங்க இருந்து ஒரு கதை சொல்றது. பட் வால்யூமா பார்த்தா இது வந்து இன்னும் டீடைலா பேசு. அது ஒன்லைன் நீங்க சொன்னது சரிதான். அது காதலும் காதல தான் பேசுது, டைட்டானிக்கும் காதல தான் பேசுது, அவ்வளவுதான். இது கொஞ்சம் வந்து அந்த மரண தண்டனை சரியா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் சீரியஸா நீங்க வந்து ஒரு கம்பேரிசன் வச்சுன்னா விரும்மாண்டில இன்னும் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஆடா இருக்கும். இதுல டைரக்டர் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாவே வந்து அதை டைரக்டா கொண்டு போறாரு. இன்னும் கொஞ்சம் நேரடியா கொண்டு போறதுக்கு நிறைய முயற்சி. அதை சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அதை பேசி. அப்கோர்ஸ் அதுதான் சரி. இப்போ விரும்மாண்டியுமே நான் திருப்பி எக்ஸாம்பிள் கொண்டு வரேன்னா இட்ஸ் நான் லீனியர். ஆனா ஒரு சம்பவம் 3 பேருடைய பரிணாமத்துல இருந்து போகக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸா மாறும் இல்லையா? இங்க அந்த ஆஸ்பெக்ட்ஸ் சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல, ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து அந்த வெற்றியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அறிவுமதின்ற கேரக்டர் பண்ணிருக்க அறிவுமதி பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுடைய வாழ்க்கை அவன் நினைச்சு பாக்குற விஷயங்கள், அவனோட அந்த அந்த ஒரு 69ல இருந்து அவன் ஜெயிலுக்குள்ள உள்ள வர்ற வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்களை அவன் நினைச்சு பார்க்கறது தான் அவன் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒரு ஜென்ரலா சொல்றோம், இப்போ உங்களுக்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அதை பத்தி நம்ம சப்போஸ் அது எக்ஸ் ஆன பிறகு நீங்க யோசிக்கிறப்ப டே 1ல இருந்து யோசிக்கிற ஒரு 6 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, 6 வருஷத்தையும் யோசிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆயிடும். நீங்க அதே டைம்ல யோசிச்சீங்கன்னா 6 வருஷத்தை ரொம்ப கிறிஸ்பா ஒரு 2 ஹவர்ஸ்ல நானும் அவனை எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அது ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட மட்டும் யோசிப்பீங்களா? அது மாதிரிதான் அவனுடைய வாழ்க்கையில அந்த 3 வருட காலத்துல முக்கியமான தருணங்கள் என்ன, அவன் வாழ்க்கையை மாற்றின விஷயங்கள் என்ன, அதை மட்டுமே யோசிப்பான். அது படமா உங்களுக்கு விஷுவலா இருக்கும். ஓகே ஓகே சார். இப்ப நம்ம இந்த கரா படம் பார்த்தோம் கரா படம் பார்த்தோம் தனுஷ் சார். அப்ப அவர் எங்கேயோ இன்னொரு திருடுக்கு போறப்ப இந்த ஷூட்டிங் தேவர் மகனோட ஷூட்டிங் நடந்துருக்கும். தேவர் மகனுக்கும் கரை படத்துல இது இருக்கான்னு கேட்டா இல்ல, அவரு ஒரு டைம் லைனை டிராவல் பண்றப்ப அதை ரெஃபரன்ஸுக்கு சொல்றாருல்ல. சோ நம்ம அதை பேசணும் தானே அதை பத்தி, அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே ஓகே, கிரேட் சார். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹைட் மூவ்மெண்ட்ஸ் ஐ திங்க் ஐ கேன் ஃபீல். எஸ் எஸ். ஓகே. அண்ட் கவிதா பாரதி அவருடைய பங்களிப்பு பத்தி? கவிதா பாரதி வந்து ஒரு மிகச்சிறந்த ரைட்டர், எழுத்தாளர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஒரு 75 to 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு வெர்ஷன் ரெடி பண்ணிட்டு எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தோணுச்சு, இதுல வந்து இன்னும் வந்து இங்க இருக்கிற லோக்கல்ல நிறைய கர்நாடகா மைக்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு 40 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, 35 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்னோட தமிழ் மொழியில் எனக்கு இருக்கிற ஆளுமை கொஞ்சம் கம்மியானதா நான் ஃபீல் பண்ணேன். அதனால என்ன பண்ணேன்னா பட் ஸ்டில் என்னால் ஒரு அதில் ஆளுமை இருந்தால் கூட இதில் இன்னும் கொஞ்சம் இன்புட் தேவைப்படுதுன்னு நான் யோசித்தப்ப எனக்கு வந்து நபர் வந்து தான் கவிதா பாரதி சார். ஸோ அவர்கிட்ட அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டை கொடுத்து இதில் என்னென்னலாம் கொண்டு வர முடியும் பாருங்க சார், எதெல்லாம் மிஸ் ஆகுது பாருங்க, என்ன உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பாருங்க, இந்த ஸ்கிரிப்ட் உங்களை எப்படி டிரைவ் பண்ணது பாருங்கன்னு சொன்னப்ப அவரு நிறைய விஷயங்களை ஆட் பண்ணே வந்தார். அதனால தான் கவிதா பாரதி சொல்லுவார். அவரோட அந்த மெச்சூரிட்டி, அவர்கிட்ட ஒரு ஆழம் இருக்கும் எழுத்துல, அவருடைய எழுத்துல அதெல்லாமே இதுல பிரதிபலிக்கும். ஓகே ஓகே சார். நிறைய விஷயங்கள் வந்து படத்துல இனிஷியலி சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க, அது என்ன காரணம் சார்? இல்ல, சில விஷயங்கள் என்னன்னா சொல்ல முடியாதுன்னா அது சீக்ரெட், மறைக்கப்பட விஷயங்கள் கிடையாது. நம்ம ரெஃபரன்ஸுக்கு போயிடுமோன்றதுக்காக சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்காம ஒரு படத்தை பாக்குறது ஒண்ணு இருக்குல்ல, தெரிஞ்சுக்காமல அந்த படத்தை பார்த்த பிறகு அதன் பிறகு அதை சொன்னா அப்படியா அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அது மாதிரியே மறைக்கப்பட்ட விஷயங்களே தவிர அதுல எதுவும் குற்றம்
அது மாதிரி இது என்னது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படிலாம் நார்மலா வந்து பல படங்கள்ல வந்து அந்த படத்தோட டைட்டில சொல்ல மாட்டாங்க, கேஸ்டிங் யாருன்னு சொல்ல மாட்டாங்க, நிறைய சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் தான் மற்ற எல்லாமே சொல்லிட்டாரு நினைக்கிறேன். நான் வந்து அவர் வந்து நீங்க பிரஸ் மீட் கொடுத்தனால நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொடுக்குறாரு. அது என்னன்னா இந்த படம் வந்து பேசுற விஷயம் ஒரு ஓப்பனான விஷயம். இது வந்து இதுல மறைக்கிறதுக்கு ரகசியத்துக்கு எதுவுமே இல்லை. ஆனா அதுல கொஞ்சமாவது ஏதாவது ஒரு மிச்சம் இருக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க போய் அங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து வெற்றி சார் எப்படி நடிச்சாரு, பிரீதா மேடம் என்ன பண்ணிருக்காங்க, பாண்டே என்ன பண்றாரு அப்படின்னு அங்க பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் விஷயம் வேணும்னு வச்சிருக்காரு. மறைக்கிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஓகே சார். அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படங்கள்ல ரொம்ப ஹைலைட்டடா நாங்க வெரி ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது நேர்கொண்ட பார்வை, அஜித் சாருடைய அந்த ஒரு படம். சோ அதுல இருந்து டில் யுவர் ஜர்னி இன்டு சினிமா எப்படி இருக்கு சார்? அந்த ஓவரால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. நமக்கு வந்து நம்மளுடைய ஏரியால இருந்ததுக்கு வேற ஒரு ஏரியால இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்தியாவில் குடியிருக்கிறீங்க, திடீர்னு அமெரிக்கா போனா பேசிக்கலாவே ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் ஒன்று இருக்கும். நீங்க வந்து கம்ப்ளீட்டா வேற, நம்மளால சமாளிக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும். ஆனா நமக்கு வந்து இந்தியாவில் இருந்த மாதிரி வேற ஒரு பழக்கம், அங்க வந்து அமெரிக்கால இருக்கும் வேற பழக்கம். அப்போ அதை மாதிரி வந்து ஜேர்னலிசம் ஃபீல்டு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்துச்சு இருக்குது. அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா வேற இருக்கு. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியில இருக்குது. அப்ப அதுக்குள்ள நம்ம ரோல் பண்ணும்போது அது நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு. அப்ப இந்த ரோல், இந்த ரூல், இந்த அட்மாஸ்பியர், அந்த ஆக்டர் பின்னாடி இருக்கிற குரூ, லைட் மேன், என்னென்னமோ ஒரு பெரிய மெகா டீம். இது சாதாரண ஒரு டீம்ல நம்ம வந்து ஒரு கிரியேட்டருடைய பெரிய வேலையை ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு லேபர் வந்து மாத்தி விட்டு போயிட முடியும். அந்த அளவுக்கு இருக்குதுங்க. பின்னாடி யார் போறா, பேக்ரவுண்ட்ல யார் போறா, நாய்ஸ் ஒரு போறோன்னு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்டு ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணாங்க. அப்ப அது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. நான் வந்து நிறைய கவனிக்கிறேன், நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி இப்படி இருக்கு நான் ஒன்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறேன். எனக்கு அப்படி ஒரு நேச்சர் இருக்கு. அதனால எனக்கு வந்து அது இன்னும் சினிமா என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கு. கிரேட் சார். ஸோ ஃபைனலி லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, இந்த படம் ஒரு நான் லீனியரா ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போது, அண்ட் அஃப்கோர்ஸ் இதுல இருந்து ஒரு பெரிய டேக்அவே இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வாட் இஸ் தட் பிக் டேக்அவே அண்ட் என்ன எதிர்பார்ப்போட மக்கள் வந்து படத்துக்கு வரலாம்? எப்பவுமே வந்து ஒரு படைப்பு வந்து மக்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஓகேங்களா? அது ஒரு நல்ல படைப்பா ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன் எல்லா நாவலையும் நம்ம வந்து காலம் முழுசும் பேச மாட்டோம்? ஜெயகாந்தனுடைய நாவல்களை மட்டும்தான் காலம் முழுசும் பேசுறோம். கி ராஜா நாராயணனுடைய நாவல்களை காலம் முழுசும் பேசுறோம். இவரை பத்தி கல்கியோட நாவலை பத்தி. ஸோ அந்த படைப்புகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா? அது மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு படமா இது இருக்கும். ஒரு முக்கியமான தமிழ் சினிமால ஒரு முக்கியமான படமாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை மக்கள் பார்க்க வேண்டும், பார்த்து ரசித்து மற்றவங்களையும் பார்க்க சொல்லணும். அப்படிதான் என்னுடைய வேண்டுகோள். இது ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் வந்து படத்தை பத்தி ஷேர் பண்ணியிருந்தீங்க. இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான படமா அமையும். அண்ட் மக்கள் மனசுல இந்த படம் ஒரு பேசும் பொருளா கண்டிப்பா இந்த படம் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்டை பார்க்கறத நான் காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.